500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பால் ஏற்பட்டுள்ள மாற்றம் குறித்து கோவையில் அனைத்து துறைகளையும் சேர்ந்தவர்களிடம் மத்திய குழு ஆலோசனை நடத்தி வருகிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், மத்திய அரசின் குழு அனைத்து துறை சார்ந்த அனைவரிடம் என்ன மாதிரியான ஆலோசனை நடத்துறாங்க? அதுக்கு என்ன காரணம்? மணிமாறன், கடந்த 8ஆம் தேதி மத்திய அரசு சார்பில் 500-1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு அசாதாரண சூழல் நாடு முழுவதும் ஏற்பட்டது. இதனால் இதனை சமாளிக்கும் வகையில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் பொருட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில், அதாவது அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் 27 குழுக்கள் அமைக்கப்பட்டன. IAS கிரேடு கொண்ட அதிகாரிகள் இந்த 27 குழுக்களிலும் இருப்பார்கள். இதில் 3 குழுக்கள் நேற்று தமிழகம் வந்தது. அதில் இன்று கோவை, திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த மத்திய குழு இன்று அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறையும் சார்ந்த, குறிப்பாக பெருந்தொழில் நிறுவனங்கள், சிறுதொழில் நிறுவனங்கள், விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கொண்ட அனைத்து துறை சார்ந்த நபர்கள் அடங்கிய ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் பொருட்டு இன்று காலை 10 மணி அளவில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் ஆரம்பித்தது. இதில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை துணை செயலாளர் ஜானகி தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கோவை மண்டலங்களில் இருக்கக்கூடிய முக்கிய துறைகளை சார்ந்த நபர்கள் கலந்து கொண்டாங்க. அவங்க இந்த 500-1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்த பிறகு தங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கின்றன, எந்த வகையில் தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் என்பது குறித்தெல்லாம் ஜானகியிடம் தெரிவித்தார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய எல்லா அறிக்கையும் தயார் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முக்கிய ஆலோசனையும் பெறப்பட்டது. அதாவது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தால் தொழில்துறையினர் மற்றும் விவசாயிகளுக்கு ஏதுவாக இருக்கும் என்பது குறித்தும் ஜானகி வினா எழுப்பியதாகவும், அது தொடர்பாக அந்தந்த துறைகளை சார்ந்த நபர்கள் தங்களுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கலாம், இது போன்ற செயலையும் நீங்கள் முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கலாம் என்பது கொண்ட ஆலோசனைகளையும் ஐடியாக்களையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட் செஞ்ச பிறகு அவங்க ஆலோசனை கொண்டு முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அப்போ ஜானகி அவர்கள் நம்மிடையே தெரிவிக்கும் போது அந்தந்த துறை சார்ந்த நபர்கள் அவர்களுக்கான பிரச்சனைகளையும் அதை எவ்வாறு மத்திய அரசு கையாள வேண்டும் என்பது குறித்தும் தங்களிடம் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அடங்கிய அறிக்கையை வரும் 25ஆம் தேதி மத்திய அரசிடம் நாங்கள் ஒப்படைக்க இருக்கிறோம். அதன் பிறகு ஒரு முக்கியமான அறிவிப்புகள் மத்திய அரசு தெரிவிக்கலாம் என்று அவர் தெரிவிச்சிருக்கிறார். மணிமாறன், இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு 25ஆம் தேதி நீங்க சொன்ன மாதிரி அறிக்கை தாக்கல் செய்த பிறகு இந்த பிரச்சனைக்கு, இப்போது இருக்கிற இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? மணிமாறன், நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்த்துட்டோம்னா அவ்வப்போது மத்திய அரசு அந்த வங்கிகளிலிருந்து தொழில்துறையினர் எடுக்கக்கூடிய அந்த மணி வேல்யூ மாற்றிட்டே இருக்காங்க. அது குறிப்பாக அவர்களுக்கு இந்த சேலரி கொடுக்கணும், அப்புறம் தொழில் நிறுவனங்கள் நடத்துவதற்கான போதுமான பண பற்றாக்குறை இருக்கிறது. முக்கியமாக இதுக்காக அவ்வப்போது வங்கிகளில் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பணத்தோட வேல்யூ, அதாவது வரம்பு என்பது அவ்வப்போது மாற்றப்பட்டே வருகிறது. இப்பொழுது அதிகப்படியான தொழில் நிறுவனங்கள் தெரிவிச்சிருக்கிறதெல்லாம் பண பற்றாக்குறையை போக்கிட ஒரு முக்கியமான அறிவிப்பு மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்ற ஒரு முக்கிய கோரிக்கைக்கு தான் அனைவரும் அழுத்தமாக தெரிவிச்சிருக்காங்க. அதனால 25ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த பண வரம்பு, உச்ச வரம்பு என்பது அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இவங்க ரொக்கமாக பணத்தை கையாளுவதற்கான சலுகைகள் ஏதாவது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் தொழில்துறை நிறுவனங்களில் இருக்கு. இருந்தாலும் அனைத்து தரப்பு கருத்துக்களையும் அவங்க கேட்டிருக்காங்க. இதே போல நாடு முழுவதும் இந்த 27 குழுக்களும் இது போன்ற அறிக்கையை 25ஆம் தேதி மத்திய அரசிடம் சமர்ப்பிப்பார்கள். அதன் பிறகு முக்கிய அறிவிப்பு வெளியிடலாம் என்பதுதான் அனைத்து தரப்புடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மணிமாறன்.